எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. பூங்குடி, எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? என் அண்ணன் பேசினதை நீ பார்த்தல்ல. ஏய், அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அதுக்காக உன்னை அசிங்கப்படுத்தினா என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? ஆ, வர வர நீ ரொம்ப கோவப்படுற பூங்குடி. சரவணா, யாருக்காகவும் உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. சரி விடு பூங்குடி. சரவணா, ரொம்ப பசிக்குதா? சாரி சரவணா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு பசிக்கவே இல்லை. ஏய், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கட்டுமா? அதான் நீ கோச்சிட்டு வந்துட்டியே. ஏய் லூசு, இங்க பாரு, உனக்காக விதவிதமா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். இது சாதம், இது பருப்பு, அது சாம்பார், இது பொரியல், இது கூட்டு. பாரு, அப்பளம் கூட இருக்கு பாரு. ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு. சரி, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடட்டுமா? போதும் போதும், கொஞ்சமா போடு. ஏன் பசிக்கலையா? இல்ல, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும்ல, அதான். சரி. ஏய், இது என்ன பருப்பா? ஆமா. அதுல கொஞ்சம் நெய் ஜாஸ்தி ஊத்து. அப்படியே பொடி பொடி கொஞ்சம். இந்த என்ன பூங்குடி, நெய் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திட்ட. அப்படியா? வேணும்னா நீ சாப்பிட்டு பாரு. உனக்காக வாழ நினைக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன். மடிக்கையில் உன்னதான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக 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 வாழ நினைக்கிறேன். சரவணா, சரவணா, எந்திரி. என்ன பூங்குடி? வா, கீழே போலாம். டயர்டா இருக்கு, நீ போ, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். சரவணா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எழுந்துரு. பூங்குடி, ராத்திரி எல்லாம் அவங்க மேல கோவமா இருந்தியா? அதான் சண்டை போட்டுட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். அதெல்லாம் அப்பாவே கூப்பிட்டு பேசி சமாதானம் ஆயிட்டாரு. அப்படியா? மாமா கூட நீ சமாதானம் ஆயிட்டியா? நான் எப்ப அவர் கூட சண்டை போட்டேன்? ராத்திரி தான் நீ கோவமா இருந்து சாப்பிட வேணாம்னு சொன்னீல்ல? அது சக்தி மேல இருக்கிற கோவத்தினாலதான் அப்படி சொன்னேன். அப்புறம் அப்பாவே கூப்பிட்டு பேசி சமாதானமாக்கி விட்டுட்டாரு. எப்படியோ சமாதானமான சரி. உனக்காக உன் மாமனார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டு இருப்பியா? என்ன
மாமா எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? வா. இத நீ முதல்ல சொல்ல வேணாமா? பாத்து. ஆ? ம். வா 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 சீக்கிரம் வா. உங்க 2 பேருக்கும் சூப்பரா ட்ரெஸ் மாமா வாங்கிருக்கேன். சாரிங்க மாமா. எதுக்கு? இல்லைங்க மாமா, நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன். அது பரவாயில்ல மாப்ள. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐயோ மாமா, எதுக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல மாப்ள, சக்தி ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி நீங்க ராத்திரி சாப்பிடாம படுத்துட்டீங்களாமே, கேட்கறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க மாமா, விடுங்க. மாப்ள, ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க மாப்ள. ஐயோ மாமா, நீங்க இப்படி எல்லாம் சொல்றதா மாமா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நீங்க மனசுல எதுவும் வச்சுக்கல இல்ல? ஐயோ இல்ல மாமா. அதான் எதுவும் இல்லன்னு அப்பா சொல்லிட்டார்ல சரவணா. அப்புறம் என்ன, தலை தீபாவளிக்கு வந்த மாப்பிளைக்கு தலையில என்ன வச்சு விடுங்க. உட்காருங்க மாப்ள, ஆ. உட்காருங்க உட்காருங்க இங்க உட்காருங்க மாமா. மாப்ள. அட நல்லா உட்காருங்க. டேய் வெற்றி, மாமா தலையில என்ன வச்சு விடுறா? ஆமா, தலையில என்ன வச்சு அப்படியே தலைமுழி விடு. தீபாவளி இல்ல, ஆ. என்ன மாப்ள? மச்சான் ஒரு நிமிஷம் இருங்க. இத கொஞ்சம் புடி. மச்சான் வைங்க மச்சான். மச்சான் எண்ணெயை ஊத்தி தேய்ச்சி விடுங்க மச்சான். நீங்க நல்லா எண்ணெயை ஊத்தி தேய்ச்சி விடுங்க மச்சான். மச்சான் அப்படியே உச்சந்தலையில ஊத்தி அப்படியே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஊத்துங்க ஊத்துங்க. போதும் போதும். ஆஹா மச்சான் அப்படியே சுகமா இருக்குங்க மச்சான். கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. மாமா நான் உன்னை சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க மாப்ள. நீங்க தேய்ங்க. மச்சான் எனக்கு வச்சு விட்டுட்டாப்ல, நான் அவருக்கு வச்சு விடணும்ல, அதான முறை. என்னங்க மாமா வச்சு விட்டீங்களா? வாங்க வாங்க மச்சான் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. போங்க போங்க போங்க. இப்ப பாருங்க. மெதுவா பண்ணுங்க. அட இருங்க மச்சான். ஏன் மச்சான், தீபாவளினா தலையில என்ன வச்சுதானே ஆகணும்? வெற்றி நல்லா வளைஞ்சு கொடு. குற்றாலத்துல கூலிக்கு என்ன தேய்ச்சி விடுவாங்கல்ல, அது மாதிரி மாப்பிள்ள நல்லா தேய்ச்சி விடுறாரு பாரு.